குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆப்பிள் எக்ஸாமினேஷன் 2025 12th மேத்தமெட்டிக்ஸில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு மண்டே எக்ஸாம் நடக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்மளால் படிக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம பார்த்திங்கன்னா 2 மார்க்னு எடுத்துக்கினா குறைஞ்சபட்சம் இந்த லெசன்ஸில் மட்டும் ஒரு 200 கொஸ்டின்ஸ் பக்கம் இருக்கும். இதில் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரொம்ப முக்கியமானது லாஸ்ட்டு 5 இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு நாளில் எல்லாத்தையும் படிக்க முடியாது. இன்றைக்கி போயாச்சு, இன்னும் சண்டே ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் எல்லாம் படிக்க முடியாது அப்படின்னா இதை நம்ம 1 மணி நேரத்தில் இந்த கொஸ்டின்ஸாக படிக்க முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்குரிய கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதோ கண்டிப்பாக படிச்சிங்க அப்படின்னா ஒரு 4 லெசன்ஸ் நல்லா படிச்சிங்கன்னா ஸோ ஒவ்வொன்றில் மேக்ஸிமம் 10 கொஸ்டின் தான் இருக்குது. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸே 10 கொஸ்டின் தான் ஒரு லெசன்ஸில். ஸோ இதிலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன இருக்குன்னா, இப்போ ஆல்பா பீட்டா த ரூட் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு 2x⁴ + 5x³ - 7x² + 8 = 0 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஒரு ரூட்ஸ் ஆர் ஆல்பா + பீட்டா + காமா + டெல்டா அண்டு ஆல்பா பீட்டா காமா டெல்டா அதனுடைய சம்மும் அதனுடைய ப்ராடக்ட்டும் கண்டுபிடிச்சி x² - சம் ஆஃப் ரூட் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டில் அப்ளை பண்ணால் அதனுடைய வேல்யூ கிடச்சிடும். ஸோ இது ரெண்டாவது கொஸ்டின் போர்டில் கேட்ட கிரியேட்டிவிட்டி கொஸ்டின், அதாவது புக்கில் இல்லாமல் கேட்டக்கூடிய கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின். இஃப் ஆல்பா பீட்டா ரூட் ஆஃப் கொடுத்துட்டு x² - 5x + 6 = 0 கொடுத்துட்டு தென் ப்ரூவ் தட் α² - β² = +or -5. இது சம் ஆஃப் ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணால் நமக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணால் நமக்கு வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இது மூணாவது கொஸ்டின் ரொம்ப கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். டெடிக்காக ஃபைண்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் த மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹேவிங் த ரூட் 2 - √3 ஆஸ் ஏ ரூட் கொடுத்துட்டா இது 2 - √3 ஒரு ரூட்டாகவும் 2 + 3 ரூட்டாக எடுத்துகிட்டு சம் ஆஃப் ரூட் அண்ட் ப்ராடக்ட் ரூட் கண்டுபிடிச்சி அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 4 இதுவும் கிரியேட்டிவ் கொஸ்டின் தான். இப்போ ஆல்பா அண்ட் பீட்டா ரூட் ஆஃப் x² + 5x + 6 = 0 தென் ப்ரூவ் தட் α² + β² = 13. இதுவும் கொஸ்டின் நம்பர் 2வும் கொஸ்டின் நம்பர் 4ம் கிரியேட்டிவிட்டி கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் தான். அது சால்வ் இது அடிக்கடி கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கும், எக்ஸசைஸில் ஒன்று இருக்கும். சால்வ் x⁴ - 5x² + 6 = 0ன்றது பார்த்தீங்கன்னா அதை சால்வ் பண்ணி எக்ஸனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் நம்பர் 6ம் கொஸ்டின் நம்பர் 3 சேம் எக்ஸசைஸ் தான். ஃபைண்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் த மினிமம் டிகிரி வித் ரேஷனல் ஹேவிங் i - √2 as a root. இது என்ன பண்ணோம், ஸோ என்ன எடுக்கணும், -2 + i ஒரு ரூட்டாகவும் -2 - i ஒரு ரூட்டாகவும் எடுத்துகிட்டு சம் ஆஃப் ரூட் ரெண்டையும் ஆட் பண்ணும் அந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் x² - சம் ஆஃப் ரூட் இன்ட்டு x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு இது வேல்யூ கிடைக்கும். இந்த கொஸ்டின் நம்பர் 6ம் கொஸ்டின் நம்பர் 3யும் ஒரு சேம் எக்ஸசைஸ். இதில் 4 கொஸ்டின் தான் இருக்கும். எக்ஸாம் 2 கொஸ்டின் இருக்கும். 6 கொஸ்டினில் கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின் 2 மார்க்லேயோ இல்லை 3 மார்க்லேயோ கேட்குறாங்க. இதே இந்த கொஸ்டின் நம்பர் 6 தான் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸில் இப்போ லாஸ்ட்டு எழுதின 2025 பப்ளிக் எக்ஸாமினேஷனில் மார்ச்சில் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோர் தட் த ஈக்குவேஷன் 2x² - 6x + 7 = 0 cannot satisfied by the real value of x. ஸோ இது டிஸ்கிரிமினேட் கண்டுபிடிக்கணும். b² - 4ac = 0 கண்டுபிடிச்சி அதனுடைய வேல்யூ கேட்குறாங்க. அது கொஸ்டின் நம்பர் 8. இஃப் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் த ரூட் ஆஃப் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் 2x² - 7x + 3 = 0 கன்ஸ்ட்ரக்ட் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் ஆர் α² அண்டு β² கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ அதில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம லெசன் நம்பர் 1 அப்லோட் பண்ணியிருக்கோம், லெசன் நம்பர் 2 அப்லோட் பண்ணியிருக்கோம், அது லெசன் நம்பர் 3, லெசன் நம்பர் 4, லெசன் நம்பர் 5 அப்லோட் பண்ணுறேன். இதை படிச்சிங்கனாவே நம்ம எழுத போகிற கொஸ்டின் 7 கொஸ்டின்ஸ் தான். கண்டிப்பாக அட்லீஸ்ட் மினிமம் நம்ம ஒரு 2 கொஸ்டின் அட்லீஸ்ட் இதை படிச்சிங்கன்னா 10 கொஸ்டின் தான் படிச்சுட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டிப்பாக நம்மளோட மினிமம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எழுத முடியும். சரியா? ஸோ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எதனா இருந்தால் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்தது வீடியோ போட்டே இருப்போம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.